வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ்க்கான, அதாவது சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், இதுக்கான 2 முத்ரா பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 முத்ராவும் டெய்லி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் பொறுமையாக அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 to 15 minutes டெய்லி இதை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டயபெட்டிஸ்லேருந்து நீங்கள் வெளில வருவீங்க. நீங்கள் கண்டினியூ அந்த டேப்லெட்ஸு ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இது கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 60 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்பிக்கையோடு டெய்லி கரெக்டாக மெத்தட்ஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாக அதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்கள் மெடிசன்ஸு மற்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு வேறு எதுவும் பண்ணாதீங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் யோகா, ஆசனா, முத்ரா இதெல்லாம் பண்ணுறது காலையில் பிட்வீன் 5 to 6:30 பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு குளிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு ஒன்று மேட் போட்டு கீழே காலை மடக்கி வச்சு சமணம் சப்பலாங்கால் போட்டு உட்காந்து பண்ணுங்கள். இல்லை பத்மாசனா, அர்த்த பத்மாசனா, இல்லை வஜ்ராசனா அதில் உட்காந்து பண்ணுங்கள். அப்படி கீழே உட்கார முடியாதவங்க சேரில், இப்போ நான் சேரில் தான் உட்காந்துருக்கேன், சேரில் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம். சேரில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டும் சப்பலாங்கால் போட்டு உட்காந்து பண்ணலாம். இல்லை காலை கீழே வைக்கலாம். கால் தரையில் படாமல் ஏதாவது ஒரு விரிப்பு மட்டும் காலடியில் போட்டுக்கோங்க. ஏன்னா இது பண்ணும்போது எனர்ஜி உருவாகும், அது பூமிக்கு போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் முதுகு தண்டு, கழுத்து, தலை, நீங்கள் யோகா, ஆசனா, முத்ரா எந்த கிரியாஸ் பண்ணாலும் மோஸ்ட்லி உங்கள் முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உடம்புல நல்லா பிராணசக்தி பரவும். நீங்கள் முத்ரா பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஆசனா பண்ணும்போதோ உடம்புல ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அது உடம்பு ஃபுல்லாக போய் சேர்கிறதுக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மூளைகளுக்கும் ஆக்சிஜன் போகிறதுக்கு முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது தான் டைரெக்டாக போய் பிரெயின் செல்ஸுக்கு ஆக்சிஜன் போகும். அதனால் இது எப்போவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த முத்ரா காலையில், மத்தியானம், சாயங்காலம், மத்தியானமும் டைம் தான் நீங்கள் பண்ணலாம். ஆனால் 3 வேளையுமே வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். வயிற்றில் ஃபுட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது. நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 hours அப்புறமா வயிறில் ஃபுட்டு டைஜஷன் ஆனதுக்கப்புறமா பண்ணணும். லைட்டாக சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 or 2 hours அப்புறம் பண்ணணும். வயிற்றில் ஃபுட்டு இருந்ததுன்னா அப்போது நம்ம பாடியோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறது தான் இருக்கும். வேறு எந்த வேலையும் பண்ணால் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில ஆசனாஸ் தவிர சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ முதுகு தண்டு, தலை, கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அங்கேயே டெய்லி பண்ண பாருங்கள். காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாயங்காலம், மத்தியானம் டைம் இருந்தாலும் மத்தியானம் பண்ணுங்கள். 3 வேலையும் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ரெமிடினால 3 வேலையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் சீக்கிரமாக கிடைக்கும். இதை 60 days நீங்கள் ரெகுலராக டெய்லி பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸ்டாக பண்ணணும். உங்கள் உடல், மனம் எல்லாம் லயிச்சு நான் இந்த முத்ரா பண்ணுறேன், இதனால் என்னோடய டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வருது, என்னோடய சுகர் லெவல்ஸ் கரெக்டாக ஆகுது, என்னோடய நீரிழிவு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படுதுன்னு ஒரு அவேர்னஸோட, அது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸோட, நம்பிக்கையோடு நீங்கள் மெதுவாக பண்ணணும். பண்ண நீங்கள் ஒன்ஸ் ஒரு முத்ராவில் வந்தீங்கனாலே உடம்புல சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் அது அந்த சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். இனிஷியலாக கண்ணுக்கு தெரியாது. பட் இதை ரெகுலராக நீங்கள் நம்பிக்கையோட 30 days 60 days பண்ண நீங்கள் அப்புறமா சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்பிக்கை சில பேருக்கு 60 days மேலேயும் ஆகலாம். ஆனால் நம்பிக்கை விடாமல் ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ், நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறாங்க. இன்கேஸ் சுகர் இல்லாமல் இருக்கிறவங்க கூட இதை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வைக்கும் இந்த 2 முத்ரா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முத்ராக்குள்ளே போகலாம். மெயினாக பெரியவங்க நிறைய பேர் டயபெட்டிக்காக இருக்காங்க, மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களால வாக்கிங்கோ மற்ற எக்ஸசைஸோ பண்ண முடியாதவங்க இதை ரெகுலராக பண்ணலாம். அதாவது யாராவது ரெக்கவரியில் இருக்கீங்க, ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, எல்லாருமே இதை பண்ணலாம். நார்மலானது தான். டயபெட்டிக்கால் அஃபெக்ட் ஆன எல்லாருமே பண்ணலாம். சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ முதுகு தண்டு, கழுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வர்ண முத்ரா,
உங்களோட சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் டச் பண்ணணும். சுண்டு விரல் கட்டை விரல் நுனி, இது வந்து வருண முத்ரா. ரெண்டு கையிலுமே இந்த முத்ரா வச்சுட்டு சுண்டு விரல் நுனி கட்டை விரல் நுனி டச் பண்ணிவிட்டு உங்கள் தைஸ் மேலே வைங்க. கைகள் வந்து மேலே பார்த்த மாதிரி, சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு மெதுவாக கண்ணை மூடிட்டு இந்த முத்ராவையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன்னா 3 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். இல்லை ஒரே முட்டை என்னால் 15 மினிட்ஸ் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா மார்னிங் 5 மினிட்ஸ், ஆஃப்டர்நூன் 5 மினிட்ஸ், ஈவினிங் 5 மினிட்ஸ் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் பண்ண முடியாதுன்னா மார்னிங் ஒரு 7 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 7 மினிட்ஸ் அப்படியும் நீங்கள் பண்ணலாம். பிரேக் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். மெதுவாக மூச்சு வருது, வெளில போகுது. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் ஃபிங்கர்ஸ் மேலே இருக்கட்டும். நான் வந்து வருண முத்ரா பண்ணுறேன். வருண முத்ராவுக்கு நன்றி. இந்த முத்ராவை கண்டுபிடிச்ச குருமார்களுக்கு நன்றி. எனக்கு இதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ்க்கு நன்றி. இப்போ நான் பண்ணுற ஃபோக்கஸ் வந்து என்னோடய சக்கரை நோய் வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வருது. என்னோடய சக்கரை நோய் வந்து கம்ப்ளீட்டாக உடம்பு விட்டு நீக்கப்படுது. நான் ஆரோக்கியமாக வரேன். அந்த ஃபோக்கஸோட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே இதை பண்ணுங்கள். இந்த 2 ஃபிங்கர் இப்படி டச் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோக்கஸ் அவேர்னஸ் எதுக்காக பண்ணுறீங்க? ஏன்னா இந்த முத்ரா பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய நோக்கம் வந்து இதுதான்ற ஒரு பிரெயினுக்கு கமெண்ட் கொடுக்க உங்கள் பிரெயினோட சிக்னல்ஸ் மூலிமா உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மெதுவாக உடம்புல சேஞ்சஸ் ஆகும். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் 1 மினிட் பண்ணால் கூட, 1 செகண்ட் பண்ணால் கூட சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு கிளியராக தெரியாது, ஃபீல் பண்ண மாட்டோம். கொஞ்ச நாள் பண்ண தான் தெரியும். அதனால் மெடிடேட்டிவாக இந்த முத்ராவில் அப்படியே உட்காருங்க. கடைசியில் முடிக்கும்போது மெதுவாக கண்ணை திறங்க, ஃபிங்கர்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து வருண முத்ரா. இந்த முத்ராவில் நீங்கள் வந்து 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணணும். 15 மினிட்ஸ் பர் டே பண்ண பாருங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் 7 மினிட்ஸாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3 வேலையும் டைம் இருக்குன்னா 5 மினிட்ஸாக பண்ணுங்கள். ரெண்டாவது சுமண முத்ரா. நம்ம வந்து அஞ்சலி முத்ரா, கைகளை ரெண்டும் சேர்த்து வச்சு அதை அப்படியே திருப்பிட்டு 4 விரல்களோட நகங்கள் ஆப்போசிட் விரல்களோட நகங்கள் மேலே பண்ணணும். ஸோ இப்படி நமஸ்கார முத்ரா ஒரு அஞ்சலி முத்ரா இருக்கீங்க. கையை அப்படியே பின்னாடி திருப்புங்க. திருப்பிட்டு இப்படி வச்சுருங்க. ஸோ என்னோட நகங்கள் எல்லாம் டச் ஆகிருக்கு. என்னோட ஆள்காட்டி விரலோட நகம் ஆள்காட்டி விரலோட நகத்து மேலேயும், மோதிர விரலோட நகம் மோதிர விரலோட நகத்து மேலேயும், சுண்டு விரலோட நகம் சுண்டு விரலோட நகத்து மேலேயும், நடு விரலோட நகம் நடு விரலோட நகத்து மேலேயும் பட்டிருக்கு. கட்டவால் ரெண்டும் மேல் நோக்கி பார்த்த மாதிரி வைங்க. இப்படி வச்சுட்டு இதுவாக கண்ணை மூடி ரிலாக்ஸ்டாக அப்படியே இருங்க. அவேர்னஸ் ஃபுல்லாக நான் சுமண முத்ரா பண்ணுறேன். இது பண்ணுறதுனால எனக்கு என்னோட நீரிழிவு நோய் கம்ப்ளீட்டாக நீக்கப்படுது. என்னோடய சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. உடம்புல தேவையான சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸோடு அப்படியே பண்ணுங்கள். மறுபடியும் முத்ராவுக்கு நன்றி. முத்ராவை கண்டுபிடிச்ச குருமார்களுக்கு நன்றி. இந்த முத்ரா பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு நன்றி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கிராட்டிடியூடோடு இந்த முத்ராவை அப்படியே பண்ணுங்கள். 5 to 15 மினிட்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். 45 to 60 டேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சுகர் லெவல்ஸ் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி இன்கேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் நம்பிக்கை இழக்காமல் பண்ணிகிட்டே இருங்க. 3 to 6 மந்த்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஃபிசிக்கலாகவும் சேஞ்சஸ் வரும், மென்டலாகவும் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த 2 முத்ரா பண்ணுறதுனால டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, உடம்புல நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ இப்படியே இந்த முத்ராவில் இருங்க. இது வந்து முத்ரா வந்து ஒரு மெடிடேஷனாக பண்ணுங்க. அப்புறம் மெதுவாக கண்ணை திறங்க.
மெதுவாக கைகளை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் எல்டர்லி பீப்புளாக இருக்கீங்க, கை இப்படி வச்சுக்க முடியாதுன்னா டைனிங் டேபிள் இருந்தால் டைனிங் டேபிளில் சேரில் உட்காந்துட்டு டைனிங் டேபிள் மேலே கை வச்சு பண்ணுங்கள். கைக்கு சப்போர்ட் வச்சு பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. மெயின் வந்து இந்த விரல்களோட நகங்கள்லாம் டச் ஆகும். டச் ஆனாலே உடம்பு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய நோய்க்கு வந்து நம்ம நிறைய மெடிசன் சாப்பிட்றோம். ஸோ அந்த மெடிசன்னால் நோய் குணமாகுதானா? ஆகுது, டைம் எடுத்து ஆகுது. பட் அந்த மெடிசன்ஸ்னால் உடம்புக்கு சில வாதைகள், சைட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட அதர் ஆர்கன்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுது. அதனாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரோபதி, இந்த மாதிரி ஹீலிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவேர்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த முதிரைகள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம யார்கிட்டையும் போவேன்னா நம்ம ஃபிங்கர்ஸை கரெக்டாக நம்ம செட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வருது. இதை நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி பண்ணுறாங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள், இது ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பிலீவ் பண்ணி இது எனக்கு இந்த விஷயம் தருது அப்படின்னு பிலீவ் பண்ணி அந்த திடமான நம்பிக்கை வந்துருச்சுனாலே பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி, நேச்சுரல் கெமிக்கல் ஃபேக்ட்ரி. இதில் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம சிஸ்டம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த முத்ரா நான் பண்ணுறேன், எனக்கு சரியாகுது, இந்த டைமில் இந்த இடத்துல நான் வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு 6:25க்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு 15 மினிட்ஸ் இந்த முத்ராவை நான் பண்ணுவேன், மேட்டில் உட்காந்துட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். இது இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும், சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் இதை வந்து யோகா, முத்ராஸ், கிரியாஸை வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1 hour பண்ணுங்கள். உடம்புல நிறைய டிஃப்ரென்சஸ் வரும், பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழலாம். ஏன்னா இந்த உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலோட ஆரோக்கியம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம். இந்த விஷயத்த நம்ம வந்து பாசிட்டிவாக மைண்டை வச்சுட்டு உடம்ப நல்லா வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே வந்து சாதாரணம் தான். லைஃப்பை நம்ம ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 முத்ராவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சி ஹாப்பியாக வாழலாம். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது ஒன்று தான், கன்சிஸ்டன்சி, நம்பிக்கையோட 2 முத்ரா டெய்லி 15 to 20 minutes அந்த டைம் மட்டும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.